ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. டாய்லெட்டுக்குள்ளே கல்லுப்பை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக 5 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஆப்ப சோடாவும் சேர்த்தாச்சுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா கம்போர்ட் எடுத்துக்கலாங்க. 3 பேக்கெட் கம்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கால்வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. கம்போர்ட்காக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக மட்டும்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தாங்க. வினிகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மூடி போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் நீங்கள் ஊற்றுனதே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. நல்லா பொங்கி வந்ததுமே நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா கத்தி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. இது போல் அந்த உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, நம்ம நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம கத்தி எடுத்துடலாங்க. இதை நம்ம இப்படியே விட்டுடலாங்க, பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்குமே. இப்போ பாருங்கம்மா, பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. அந்த உப்புமே பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு கரைஞ்சி போயிடுச்சு. 1/4 மட்டும்தாங்க கரையில. இப்போ மறுபடியுமே நம்ம கத்தி வச்சு நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பாருங்கள், இந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம பாத்ரூம்குள்ளே போயிடலாங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, சில நேரங்களில் அடைப்பு வந்துடுங்க. அடைப்பு வராமல் இருக்க இந்த லிக்விட் ஒன்று போதுங்க. அதுக்கப்புறம் நிறைய பாக்டீரியாஸ் வரும், நிறைய துர்நாற்றம் வருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த லிக்விடை நீங்கள் மாதத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கம்மா, 2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இட்டு வந்துடுங்க. கொதிக்க வச்ச சுடு தண்ணியை இந்த டாய்லெட் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டாலே போதுங்க. அடைப்புத்தன்மை எதுவுமே இருக்காது, பாக்டீரியாஸ் துர்நாற்றம் எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா நம்ம சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி நம்ம வச்சாலுமே கூடங்க சீக்கிரமாக பிளாஸ்டிக் டப்பா மேலே அழுக்கு படிஞ்சிருங்க. அந்த மாதிரி அழுக்கு படியாமல் இருக்க உங்கள் பிளாஸ்டிக் டப்பா மேலே எறும்பு, கரப்பான் பூச்சி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 2 டப்பாவை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டாக போனால் ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது இருக்கட்டும். இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடி போல் இருந்தால் போதுங்க. அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த காட்டன் துணியை நம்ம சின்னதாக மடித்து வச்சுக்கலாங்க. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடி மட்டும் வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வினிகரை ஆட் பண்ணியாச்சுங்க. கை வச்சுட்டு லைட்டாக அந்த தண்ணி மேலே நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டுங்க. அப்போ தாங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே காட்டன் துணிக்குள்ளே இறங்குங்க. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த வினிகர் தண்ணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுங்க. ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் ஆகும். நம்ம சோப்பு போட தேவையில்லை, தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் வினிகரை வச்சு துடைக்கும் போது இது மேலே எறும்பு, கரப்பான் பூச்சி, கட்டெறும்பு எதுவுமே வராமல் இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்கரை டப்பாவை எடுத்துக்கோங்க. சக்கரை டப்பாவை எடுத்துகிட்டு நீங்கள் இதே காட்டன் துணியை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே பாருங்கள் இந்த சக்கரை டப்பாக்குள்ளே எந்த அளவுக்கு எறும்பு இருக்குன்னுட்டு. இந்த எறும்பு எல்லாமே போகிறதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 கிராம்பு, ஒரு பட்டை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரே ஒரு எறும்பு கூட சக்கரை டப்பாக்குள்ளே தங்கவே தங்காதுங்க. எல்லா எறும்பையும் வெளியில் வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க.
கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, சக்கரோட டப்பா வெளி பக்கமாக நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால ஒரே ஒரு எறும்பு, கரப்பான் பூச்சி, வண்டு தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம சக்கரை டப்பாவை மூடி போட்டு வச்சுக்கலாங்க. கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு எறும்பு இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற மணி பர்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மணி பர்ஸு பார்த்தீங்கன்னா, மணி பர்ஸை நம்ம காசு வைக்கிறதுக்காக இல்லை கார்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோங்க. சில நேரத்தில் மணி பர்ஸு நம்ம கையை விட்டு கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி கீழே எதுவுமே விழாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணுனாலோ இல்லை மார்க்கெட்டு இல்லை ரேஷன் கடைக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு போங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் உங்கள் பணமும் சேவ் ஆகுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பேக் எடுத்து வச்சுருக்கேங்க. கட்டை பேக் கூட இந்த மணி பர்ஸ் எடுத்து வச்சுருக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பின்னூசி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பின்னூசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மணி பர்ஸோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டை பேக்கும் இந்த மணி பர்ஸும் சேர்த்து மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் வச்சுக்கலாம், அப்படி இல்லை ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு எதுனாலும் வச்சுக்கலாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது ரேஷன் கடைக்கு இல்லை மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி கட்டை பேக் தான் எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி கொண்டு போகும்போது நமக்கு பர்ஸும் மறக்காது, அதே போல் ரேஷன் கார்டும் எதுவுமே மறக்காமல் இந்த பைக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுவோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் உங்கள் பணமும் சேவ் ஆகும். இந்த பர்ஸு கீழேயும் இல்லாமல் அப்படியே இந்த கட்டை பேக்குள்ளே சேஃப்டியாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்குங்க. நீங்கள் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாக்ஸ்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதனால் உங்கள் வீட்டில் நிறைய காசு சேவ் ஆகுங்க. நீங்கள் தேவையில்லாமல் 100, 200 சொல்லி காசு கொடுத்து ஒரு ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ வாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் கமுத்தி வச்சுக்கோங்க. ஒரு கம்பி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஓட்டை போடுறேன் இல்லையா, இதே ஃபுல்லாக நீங்கள் இந்த டப்பா ஃபுல்லாகவே நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, டப்பா ஃபுல்லாகவே நான் ஓட்டை போட்டுட்டேன். அதே போல் நான் மறுபடியுமே கம்பி ஹீட் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாகவே நான் ஓட்டை போட்டுக்கிறேங்க. நீங்களுமே இதே போல் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, நம்ம ஓட்டை போட்டுட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்காகவே. நம்ம 100, 200ன்னு சொல்லி காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. இது எதுக்காக நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அழைக்கிறதுக்கு கையில் அழைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கையில் அழைக்காமல் இந்த மாதிரி இந்த கப்புக்குள்ளே வச்சு அழைங்க. ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்கிட்ட இப்போதைக்கு கொத்தமல்லி இல்லை, புதினா இல்லை, கருவேப்பிலை எதுவுமே இல்லைங்க. அதனால நான் தக்காளி அழைச்சி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணாலும் போட்டு அழைச்சிக்கலாங்க. இதனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நீங்கள் சிங்க்குள்ளே இந்த மாதிரி போட்டு நீங்கள் காமிச்சாலே போதுங்க. அந்த கொத்தமல்லி எதுவுமே கீழே வேஸ்ட் ஆகாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.